வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. நாயுடு சமுதாயத்தின் லிங்கட்லு வகைராவை சேர்ந்த பிரேமலதாவின் தந்தை எல்சி கண்ணையா ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவரது அப்பா காலத்தில் பிழைப்புக்காக தமிழகம் வந்தவர்கள் ஆந்திர எல்லை பகுதியான வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகாவில் உள்ள செம்பேடு கிராமத்தில் செட்டில் ஆனார்கள். எல்சி கண்ணையாவிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் வேலை கிடைக்கவே அம்சவேணி என்பவரை திருமணம் செய்து கொண்டு மூங்கில் துறைப்பட்டிலேயே செட்டில் ஆனார். இந்த தம்பதியினருக்கு 1969ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி இரண்டாவது மகளாய் பிறந்தார் பிரேமலதா. சர்க்கரை ஆலை பள்ளியிலேயே ஆரம்ப கல்வியை பயின்ற பிரேமலதா ஆம்பூர் இந்து மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் காட்பாடியில் உள்ள ஆக்சலியம் கல்லூரியில் BA ஆங்கில இலக்கியம் படித்து பட்டம் பெற்றார். படிக்கும் காலத்தில் தடகள போட்டிகளில் ஆர்வம் மிக்கவராக செயல்பட்ட பிரேமலதா தேசிய அளவிலான பல தடகள போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வென்றுள்ளார். குறிப்பாக டென்னிஸ் போட்டியில் சிறந்து விளங்கினார். சிறு வயது முதலே விளையாட்டு வீராங்கனையாக அறியப்பட்ட பிரேமலதா BA முடித்த பின்னர் IPS ஆகும் லட்சியத்துடன் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு பயிற்சி பெற்று வந்தார். அந்த சமயத்தில்தான் இப்ராஹிம் ராவுத்தர் பிரேமலதாவை விஜயகாந்திற்காக பெண் கேட்டு வந்தார். 10 சகோதர சகோதரிகளுடன் பிறந்தவரான விஜயகாந்த் தனது தந்தை மறைவிற்கு பின் குடும்ப பொறுப்பை முழுவதுமாக ஏற்று சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திருமணம் செய்து வைத்த பின்னரே தனக்கு திருமணம் என்பதில் உறுதியாக இருந்தவர். அந்த வகையில் உடன் பிறந்தவர்கள் அனைவருக்கும் திருமணம் செய்து முடித்தபோது விஜயகாந்திற்கு 38 வயதாகி இருந்தது. அதையடுத்து விஜயகாந்தின் நெருங்கிய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தரின் தீவிர முயற்சியால் பிரேமலதா குடும்பத்தை தொடர்பு கொண்டு அவரின் ஜாதகத்தை பெற்று விஜயகாந்திற்கு பொருத்தம் பார்த்தனர். ஜாதக பொருத்தம் கச்சிதமாக இருக்கவே பிரேமலதா வீட்டிற்கு பெண் பார்க்க சென்றனர். வருடந்தோறும் ஐயப்பன் கோவிலுக்கு கார்த்திகை மாதம் விரதம் இருந்து யாத்திரை செல்வதை ஆரம்ப காலங்களில் வழக்கமாக வைத்திருந்த விஜயகாந்த் பிரேமலதாவை பெண் பார்க்க செல்லும் போதும் மாலை போட்டிருந்தார். வயது அதிகம், சினிமா துறையை சேர்ந்தவர் வேறு. அவரின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குமோ என ஆரம்பத்தில் தயங்கிய பிரேமலதாவின் பெற்றோர் பெண் பார்க்க காவி உடையில் நெற்றி நிறைய விபூதி குங்குமத்துடன் காலில் செருப்பு கூட அணியாமல் தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோவாக இருந்த விஜயகாந்த் வந்ததை பார்த்து அவரது குணநலன்களால் ஈர்க்கப்பட்டு பெண் கொடுக்க பூரண சம்மதம் தெரிவித்தனர். IPS ஆனதும் தான் திருமணம் என அதுவரை லட்சியத்துடன் இருந்து வந்த பிரேமலதா அடிப்படையில் விஜயகாந்தின் தீவிர ரசிகை. தான் ரசிகையாயிருக்கும் சினிமா உச்ச நட்சத்திரத்தையே திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு வந்ததால் தனது லட்சியத்தை தூக்கி போட்டுவிட்டு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். இதையடுத்து 1990ஆம் ஆண்டு மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் அரசியல் கட்சி மாநாடு போல் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அவர்களது திருமண விழா. கருணாநிதி தாலி எடுத்து கொடுக்க, GK மூப்பனார் முன்னிலை வகிக்க அவர்களது திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தேறியது. திருமணம் ஆன சில ஆண்டுகள் குடும்ப பொறுப்பை மட்டும் கவனித்து வந்த பிரேமலதா பின்னர் படிப்படியாக விஜயகாந்துக்காக கதை சொல்ல வரும் இயக்குநர்களிடம் படத்தின் கதையை கேட்டு ஓகே சொல்வது, ரசிகர் மன்ற வேலைகளை மேற்பார்வை செய்வது போன்ற பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள ஆரம்பித்தார். அதோடு விஜயகாந்தின் பிஸ்னஸ் வரவு செலவுகளையும் தயாரிப்பு நிறுவனத்தையும் நிர்வகிக்க தனது தம்பி LK சுதீஷை கொண்டு வந்தார். மேலும் விஜயகாந்தின் கல்லூரியான ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜை நிர்வாகம் செய்ய தனது அக்கா ராதாவின் கணவரை கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் விஜயகாந்தின் காலேஜ் என்கிற இமேஜுடன் சிறப்பாக செயல்பட்டு வந்த ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் கல்லூரி நிர்வாக கோளாறால் தற்போது அங்கு பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியாத அளவிற்கு பலவீனமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.